பாடி சரணா ஸ்டோருக்கு போகிறோம். போன தடவை சரணா ஸ்டோருக்கு போனோம். இன்னைக்கு பாடி சரணா ஸ்டோருக்கு போகிறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது கைஸ். இப்போ நம்ம விநாயகர் கோயிலை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாடி சரணா ஸ்டோருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹைனாபுரத்தில் இருக்கோம். இப்போ டனல் வழியாக போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் கைஸ். இப்போ இந்த சைடு வழியாக தான் போகிறோம். வெயில் கிளார் அடிக்குதுன்னா வெயில் கிளார் அடிக்குது கைஸ். மத்தியான டைமாக வந்துட்டோம். சாயந்தரமா இப்படி அடிக்குது வெயில். மத்தியானம் விட்டு கொஞ்சம் தள்ளின இந்த இடத்துல கொஞ்சம் மர நிழலா இருக்கு கைஸ். போற வழியில இங்க ஒரு கரும்புச்சார் ஜூஸ் இருக்கு கைஸ். கடை ஜூஸ் கடை. ஐசிஎஃப் இருக்கு. ரயில் பெட்டி ரயில் தயாரிப்பாங்கல்ல, ரயில் பெட்டி தயாரிப்பாங்க. அப்படியா? இந்த இடத்துல ரொம்ப டிம்மா இருக்கு கைஸ். ரயில் பெட்டிலாம் தயாரிப்பாங்கல்ல, ஐசிஎஃப். ஐசிஎஃப்னா அதான் அர்த்தமா? அங்கே தான் ரயில் பெட்டி புதுசு புதுசாக தயாரிப்பாங்க. இந்த தென்னிந்தியாவில் போகிற வழியில் தான் இருக்கு. அப்போ இது கிடையாதா? Oops. இந்த இடம் ஐசிஎஃப் தொழிற்சாலைக்கு போகிற ரோடு. இந்த இடம் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதான் டிராஃபிக்கே இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கா? இதெல்லாம் ஐசிஎஃப் தான். எல்லாம் பிக்சர் தானே இருக்கு. எல்லாம் ஃபோட்டோ பிக்சர்ஸ் தானே இருக்கு. ஃபோட்டோ பிக்சர்ஸ் தான் இருக்கு. ஐசிஎஃப் ட்ரெயினுங்களேப்பா. எங்கே என்ட்ரன்ஸில் வந்து இங்கே தான் எங்க ரயில் பெட்டி வருமே இருக்காங்க. அது அங்கே வரும். இன்னும் தூரமாக இருக்காது.
சேவ் வாட்டர் சேவ் வாட்டர் சேவ் வாட்டர்னு போட்டிருக்காங்க தெரியலையா? தெரியுது. சேமிங்க வருங்காலத்தில். அப்போ இப்போ பண்ண வேணாமாப்பா? அப்போ தான் பண்ணணும். அப்போ தான் இப்போ சேமிச்சா வருங்காலத்தில் யூஸ் ஆகும் போட்டோம். சேவ் வாட்டர் அந்த இருக்கு. இதுதான் இது மீட்டர் கேஜ் ரயில் பூச்சி தான் இருக்கு. சொல்லு எங்கே இதாக இருக்குது. இங்கேயா? அந்த ரயில் இருக்குதா? மீட்டர் கேஜ் ரயில் இருக்கு. இங்கே இருக்குது. சொல்லு மீட்டர் கேஜ் ரயில். மீட்டர் கேஜ் ரயில் பெட்டின்னு ஏதோ சொல்கிறாரு அப்பா. இதுதான் மீட்டர் கேஜ் ரயில் பெட்டியா? நமக்கு ரைட் சைடில் இருக்குது எல்லாமே ஐசிஎஃப் தான். ஓஹோ. தண்ணி எப்போ வெளிக்கிறத ஒரு நாய் இருக்கு. ஆமாம் இங்கே தான் நாய் இருக்குது. வேறு எங்கேயுமே இருக்காது. ஆமாம் இங்கே தான் நாய் இருக்கு. எல்லா இடமும் கீம் கீம் தான் கேட்குது. அங்கே 2 நாய் போகுது. இந்த இடத்துல கொஞ்சம் பன்னி இருக்கும் கைஸ். இந்த காட்டுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள இருக்கும். இடமே பார்க்க அமைதியாக இருக்குது. பார்க்க தான் அமைதி, கேட்டாலும் அமைதி தான். இவ்வளோதான் ஒரு நீராவி ரயில் இன்ஜின். நீ புத்தகத்தில் தானே படிச்சிருக்க நீராவி ரயில் இன்ஜின். யாரும் அப்படி எனக்கு சொல்லி தரலையே. எங்களுக்குலாம் நீராவியில் போகிற இன்ஜின். எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரல. இப்போ வர சிலபஸ் வேறப்பா. ஒரு ரயில் என்ஜினுக்கா அப்படியே பாரு. இப்போ ஒரு ரயில் அப்படியா? இந்த இடத்துல முக்கால்வாசி பேர் ஜாகிங் பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க. அங்கே ஒருத்தர் போறாரு பாருங்க. ஓ, நீ கூட இதில் ஒரு நாள் ஓடணும். இல்லை ஒரு பாட்டுக்கு இது இருக்கு ஜாஸ்தி தண்ணியா. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த வீடு என்ன இருக்கா? அந்த வீடு என்ன இருக்கு? இருக்கு அந்த காலத்து ரயில் இருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? அப்பா சொல்றாரு கைஸ், இது அந்த காலத்து ரயில் இன்ஜினா. இதுதான் ஐசிஎஃப் தொழிற்சாலை. இதுதான் ஐசிஎஃப் தொழிற்சாலை. ரைட்டாப்பா? மேலே கிளிலாம் இருக்கு. பச்சை கிளி. உருவாங்களான்னு தெரியல. அதெல்லாம் ஃபஸ்ட்லாம் விட்டாங்க. அடைச்சி போட்டிருந்தாங்க. இது உள்ள உருவாங்களான்னு தெரியல. சுற்றி தான் போகணும். அதை மட்டும் விட்டானா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். சீக்கிரமாக போயிடலாம் நினைக்கிறீங்க? வரது இருக்கா? அப்போ ஓகே. இல்லாட்டி ஐசிஎஃப்ல நாளைக்கு ரயில்வே தயாரிக்கிற படத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க கைஸ். ஐ லவ் ஐசிஎஃப்னு எழுதியிருக்கு பாருங்க கைஸ். இங்கே சின்ன சின்ன ட்ரெயின்லாம் மாடலுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க கைஸ். அங்கே ஒன்று இருக்கு பாருங்க கைஸ், குட்டியாக இருக்கு.
லோக்கல் ட்ரெயின் அந்த இந்த பக்கம் இருக்கு காட்டிட்டே வந்தே பாரத் ஓ இது வந்தே பாரத்ரா அதான் கேரளா ஏதோ ஒரு ஊரோட இது வந்து லோக்கல் ட்ரெயின் அது ஏதோ ஒரு வந்தே பாரத் இங்கே தான் வந்து ட்ரெயின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ட்ரெயின் மும்பையோடதாப்பா அது வந்தே பாரத் இங்கே தான் ட்ரெயினுடைய பெட்டியெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓ இந்த லாரியில தான் பெட்டி சேர்த்துக்கான பொருள்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து ரயில் பெட்டி செய்யறதுக்கான அந்த பொருளெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஒரு ட்ரெயினில் ஒரு பெட்டி வரும் ஒரு லாரியிலேயேவா? ரயில் பெட்டி வாட்ச் வேற ஒரு ஊர்லேருந்து கொண்டு வந்து ரயில் பெட்டியை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்கள் பாடி சரணா ஸ்டோருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஐசிஎஃப் தாண்டி வில்லிவாக்கம் வந்திருக்கோம். சிக்னல் போட்டாங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், சிக்னல் முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவுக்கு ஒரு சேனல் இருக்குது எம்சிபி விலாக்ஸ்னு, அதையும் மறக்காமல் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தம்பிக்கும் ஒரு விலாக்ஸ் இருக்குது. பேபி சுபிக்சன் பேபி சுபிக்சன் தம்பிக்கும் ஒரு சேனல் இருக்குது, அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். நான் சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. இந்த வண்டி பின்னாடி முருகர் பிக்சர் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் முருகன் கிடையாது. திருநாவுக்கரசர் திருநாமத்தில் மாணிக்கவாசன் அவங்க ஆமாம். ஆமாம், குட்டி ஆயிடுவேன்.
வா எவ்வளோ பெரிய டவரு. இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அது மட்டும் இல்லை சூரியனும் தெரியுது. யாப்பா சிக்னல் கைஸ். ஓ சூப்பரா இருக்கு கைஸ் சூரியனு. அப்படியா வண்டி முக்குது. இங்கே பார் ரொம்ப ஹைட்டு மெதுவாக போகுது. சரவணா ஸ்டோருக்கு வந்தாச்சு கைஸ். ஃபர்னிச்சர் மட்டும்தான். இது வந்து ஃபர்னிச்சர் டிபார்ட்மெண்ட் கைஸ். ரவுண்ட் ஷேப் பண்ணப்பா. ஒரு வழியா சரவணா ஸ்டோர் வந்தாச்சு கைஸ். நம்ம பாடி சரவணா ஸ்டோருக்கு வந்தாச்சு. ஓகே பாய் கைஸ். உள்ள போய் கண்டினியூ பண்றேன். ஓ செம்ம ஆயிட்டு. பாய் கைஸ் பாய்.